Hi friends, இந்த வீடியோவில் நாம் abbreviation tag சம்மந்தமாகவும் அதே மாதிரி address tag ரிலேட்டடாகவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு index.html ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பேசிக்ஸான கோட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ HTML என்று சொல்கிற டேகை வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம HTML கோட்ஸ் எல்லாமே இந்த HTML டேக்ஸுக்குள்ளே தான் எழுதணும். அதுக்கப்புறம் ஹெட்ன்னு சொல்கிற ஒரு டேக் அண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன்னு வந்துட்டு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டிலில் வந்துட்டு நான் கொடுக்குற ரெண்டு டேக்டு நேம்ஸையும் வந்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன் கொடுத்து விடுறேன். அப்ளிகேஷன்ஸுக்கு ABBRன்னு சொல்கிற டேக்ன்னு அதோட நேம் கொடுப்போம், வந்துட்டு ABBRன்னு சொல்லி தான் கொடுப்போம். ஸோ அதோடு சேர்த்து நம்ம பார்க்க போகிறது அண்ட் அட்ரஸ் டேக் பார்க்க போகிறோம். டேக்ஸ் என்று சொல்லி நான் டைட்டில் வந்துட்டு இங்கே கொடுத்து விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், பாடி டேக் அண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பேராகிராஃப் ஒன்று வேணும். அப்ரிவேஷன்ஸ் டேக்னு சொல்கிறது எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா இருந்தால், ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அந்த ஷார்ட் ஃபார்மை வந்துட்டு அவர் ரீட் பண்ணுற ஒரு ரீடர் உங்களோட சைட்டில் போயிட்டு ஒரு நியூஸ் சேனல் நியூஸ் சைடாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்த நீங்கள் போய் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருக்கும்போது அதில் கொடுத்துருக்கிற ஷார்ட் டேர்ம்ஸை வந்துட்டு அவரால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இல்லாமல் இருக்கலாம் இது என்னன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் ரீடர்ஸுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பெஷல் நோட்டேஷனோட வந்துட்டு நம்ம இந்த அப்ரிவியேஷன்ஸ் டேகை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃபை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் ஒரு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணி வர்றேன். ஸோ பேராகிராஃப் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணுறேன். இப்போது இதை வியூ பண்ணி பார்ப்போம். இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், எனக்குரிய பேராகிராஃப் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளாகவே நம்ம செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா, இந்த இட்ன்னு சொல்கிறதுக்கு சும்மா ஒரு டம்மி என்ன செய்கிறேன்டா, ஒரு டேக் ஒன்று கொடுக்கேன், ஸ்பேன்னு சொல்கிற ஒரு டேக் ஒன்று கொடுக்கேன். சரிங்களா, இட்டுங்கிறது என்னென்று அவருக்கு தெரியலேண்டா, இதை ஹோவர் பண்ணும்போதோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் வந்துக்கிட்டே திஸ் இஸ் மை ஃபோன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன், இல்லாட்டி திஸ் இஸ் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரேன். சரிங்களா, ஸோ கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த இட்டை ஹோவர் பண்ணும்போதோ எனக்கு என்ன செய்தீங்க, திஸ் இஸ் ஐஃபோன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா, ஓகே, நம்ம இங்கே டைட்டில் வந்துட்டு கொடுத்துட்டோம். ஆனால் இதை ஹோவர் பண்ணணும்னு சொல்கிற ஐடியா தண்ட சிஸ்டத்தை பார்க்குறவருக்கு, தண்ட வெப் அப்ளிகேஷனையோ அல்லது ஒரு வெப்சைட்டையோ வியூ பண்ணுற ஒரு வியூவருக்கு இது தெரியாது. சரிங்களா, ஸோ அப்போது அதுக்கு பதிலாக நாம் யூஸ் பண்ணுற ஒரு ஆள் தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிவியேஷன்ஸ் டேக். இதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், இதை அழிச்சு விட்டுட்டேன். சரிங்களா, அழிச்சு விட்டுட்டேன். இந்த பேராகிராஃபில் இதுக்கு பதிலாக நான் யாரை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ABBRன்னு சொல்கிற டேகை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டேகை யூஸ் பண்ணிவிட்டு இட்டுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன கொடுக்கேன், டைட்டில்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த டைட்டிலுக்கு நான் ஒரு நேம் மட்டும் கொடுக்கேன், அதே நேம் கொடுக்கேன், திஸ் இஸ் ஐஃபோன் சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே இட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரீஃப்ரெஷ் பண்ணதும் இங்கே பாருங்கள், கீழே ஒரு அண்டர்லைன் பண்ண மாதிரி டாட்டட் லைனில் ஒரு நோட் பண்ண காட்டியிருக்கும். ஸோ அப்போ ரீடருக்கு விளங்கும் வந்துக்கிட்டு, ஸோ இதை ஹோவர் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமென்னு சொல்லி, அப்போ அந்த டைமில் அவர் என்ன செய்வாருண்டா, ஹோவர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை அவர் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ரிவியேஷன்ஸ் டேக். ஸோ நான் அதை ஷோர்ட்டாக வந்துட்டு இதுக்கு மேலே ஹெட்டிங்காகவே நான் கொடுத்து விட்றேன். H1 டேக்கில் வந்துட்டு நான் கொடுக்கேன் ABBR டேக் சொல்லி கொடுத்து விட்றேன். சரிங்களா, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே அதை விளங்கிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்ரிவியேஷன்ஸ் டேக் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போது அட்ரஸ் டேக் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ H1 நான் கொடுக்கணும் வந்துட்டு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே ஏதாவது ஒரு அட்ரஸ் நான் எழுத போகிறேன்னு சொன்னால்
அதை வந்துக்கிட்டு நான் அட்ரஸ் டேக்குக்குள்ளே எழுதுறது தான் ரொம்ப பொருத்தமான வேயாக இருக்கும். ஸோ நான் அட்ரஸ் டேக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன செய்யணும், நார்மலாகவே ஒரு அட்ரஸ் நம்ம எழுத போகிறோமாக இருந்தால் ஹவுஸ்ட நம்பர் வந்துட்டு கொடுப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே நம்ம என்ன செய்வோம், டவுன் அட்ரஸ் கொடுப்போம் வந்துக்கிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் சிட்டியோட அட்ரஸை சொல்லுவோம், அதாவது சிட்டி என்ன சிட்டிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் கண்ட்ரியோட அட்ரஸை சொல்லுவோம், அல்ல கண்ட்ரியோட நேம். ஸோ அட்ரஸுக்கு பதிலாக நான் நேம் அண்ட் யூஸ் பண்ணுறேன். டவுன்ட நேம் கொடுப்போம், அதே மாதிரி சிட்டியோட நேமும் வந்துட்டு கொடுப்போம். நான் இங்கே சேவ் பண்ணுறேன். பாருங்கள், சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு நார்மலாக தான் டிஸ்பிளே ஆகுது. பட் இட்டாலிக் ஃபோனில் வந்துட்டு எனக்கு என்ன செஞ்சு இட்டாலிக் ஸ்டைலில் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன் இது கீழே வரலைன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், உங்களுக்கு இந்த டேக்கில் நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே வரணுமாக இருந்தால் பிரேக் ரோ நம்ம ஆல்ரெடி படித்த அந்த டேக்கை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஒரு கமாக்கு பின்னுக்கும் பிரேக் ரோவை யூஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்து விட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இங்கேயும் கீழே அலைன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு. ஸோ இங்கே நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணதும் பாருங்கள் கீழே எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டுது. சரிங்களா? ஸோ ஒரு அட்ரஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஒரு ஃபார்மல் லெட்டர் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ஃபார்மல் லெட்டரில் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னாலோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த லெட்டர்ஸை டைப் பண்ணும்போது அட்ரஸ் கொடுக்குற இடத்தை அட்ரஸ் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணணும் வந்துட்டு. ஸோ அது ஆப்டிமைசேஷன்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்துட்டு. ஸோ இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எஸ்இஓ ரிலேட்டடாக நம்ம படிக்கும்போது வந்துக்கிட்டு என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த மாதிரியான டேக்ஸ் யூஸ் பண்ணுறதா என்ன அட்வான்டேஜுங்கிறத எல்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.